ஓகே, நாங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து paragraph ரைட்டிங். paragraph ரைட்டிங் என்ற டாபிக்ல கிரேட் 6, 7, 8, 9, 10, 11 எல்லா கிரேட்டுக்கும் கேள்வி பெரும்பாலும் வரும். இப்ப இந்த paragraph ரைட்டிங் சம்பந்தமா ஒரு சில விடயங்களை பேசுவோம். இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் அவதானிச்சு கொண்டிருக்கீங்க. நான் என்ன செய்ய போறேன்டா, கொமனான ஒரு சில விடயங்களை சொல்லிட்டு கிரேட் 6 மாதிரி எப்படி paragraph எழுதுற, கிரேட் 7 மாதிரி எப்படி எழுதுற, கிரேட் 8 மாதிரி எப்படி எழுதுற, கிரேட் 9 மாதிரி, கிரேட் 10 மாதிரி, கிரேட் 11 மாதிரி எப்படி paragraph எழுதுறது. அடுத்து நான் இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். என்னன்னா, சிம்பிளா ஒரு 5 சென்டென்சஸ் எப்படி ஒரு டாபிக் எழுது, அந்த 5 சென்டென்சஸ்க்கு சில பாயிண்ட் செலக்ட் பண்ணி எப்படி ஒரு 50 வேர்ட்ஸ்ல எழுது. அதே மாதிரி அதுக்கு ஒரு சில சென்டென்சஸ் செலக்ட் பண்ணி எப்படி 75 வேர்ட்ஸ்ல எழுது. அதுக்கு ஒரு சில சென்டென்சஸ் செலக்ட் பண்ணி நாங்க எப்படி ஒரு 100 வேர்ட்ஸ்ல ஒரு paragraph எழுது. இன்னைக்கு இந்த மாதிரியான விடயங்களை தான் நாங்க பேச போறோம். சரிதானே? இப்ப நீங்க முதலாவது வழங்கணும் என்னன்னா, இது ஒரு லெட்டர். என்ன, இது ஒரு லெட்டர். இது ஒரு லெட்டர். இந்த லெட்டர்ல இருந்து நாங்க என்ன செய்யறோம்னா, ஒரு வேர்டை உருவாக்கும். இப்ப இந்த இப்படியான வேர்ட்ஸ்களை சேர்த்துதான் நாங்க என்ன செய்யறோம்னா, இப்படியான வேர்ட்ஸ்களை சேர்த்துதான் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கும். இப்படியான சென்டென்சஸ்ல சேர்த்துதான் நாங்க என்ன செய்ய போறோம்னா, இப்படியான சென்டென்சஸ்ல சேர்த்துதான் நாங்க ஒரு paragraph உருவாக்க போறோம். அப்ப உங்களுக்கு paragraph என்றால் என்னன்னு சரியா விளங்கிருக்கும். பாருங்க, இது ஒரு தனியா ஒரு லெட்டர்களை சேர்த்து நாங்க உருவாக்கினது வேர்ட்ஸ்ல சேர்த்து உருவாக்கினது சென்டென்சஸ்ல சேர்த்து உருவாக்குற ஒரு குரூப் ஆஃப் சென்டென்சஸ் வாரதுதான் என்ன, ஒரு paragraph என்று சொல்றது. இப்ப paragraph என்னன்னு விளங்கிருக்கும். ரைட், இந்த paragraph வந்து 5 சென்டென்சஸ் எழுதுங்க. ஒரு டாபிக்ல ஒரு 5 சென்டென்சஸ் எழுதுங்க. சில கிரேட்டுக்கு கேள்விகள் வரும். அது மாதிரி ஒரு 50 வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 75 வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 100 வேர்ட்ஸ்ல paragraph எழுத சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கிரேட்டுக்கும் ஏற்ற மாதிரி கேள்விகள் வரும். இதுக்கு பிறகு paragraph ரைட்டிங் தவிர இங்க பாருங்க, 150 வேர்ட்ஸ்ல ஒரு எஸ்ஸே எழுதுங்க. அது மாதிரி 200 வேர்ட்ஸ்ல ஒரு எஸ்ஸே எழுதுங்க. இதை நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப நாங்க பாக்குறது paragraph ரைட்டிங். அடுத்த விடயம் என்னன்னா, 5 சென்டென்சஸ், அடுத்தது 50 வேர்ட்ஸ், 75 வேர்ட்ஸ், 100 வேர்ட்ஸ். இப்ப நீங்க யோசிப்பீங்க என்னன்னா, 5 சென்டென்சஸ் என்றால் ஒரு சென்டென்சஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். அப்படி எல்லாம் ஒரு நிபந்தனை இல்ல. நீங்க எத்தனை வேர்ட்ஸ் கொண்டும் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம். இருந்தாலும் அன்னளவாக 3 to 5 சென்டென்சஸ், 5 வேர்ட்ஸ் இருக்கும், அல்லது 6 வேர்ட்ஸ், அல்லது 7 வேர்ட்ஸ். சும்மா நார்மலா கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 சென்டென்சஸ் ஒரு டாபிக்ல எழுதணும்னா அவரு ஒரு 5 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது மிச்சம் நல்ல 6, 7 வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல அவர் வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணது மிகவும் பொறுத்த மாதிரி. சரியானே? அப்ப நாங்க 3 விட்டுட்டு 5 அல்லது 6 அல்லது 7 வேர்ட்ஸ் கொண்டது ஒரு சென்டென்ஸ் நடு. அப்படி அவரு 5 சென்டென்சஸ் ஒரு டாபிக்ல உருவாக்குறது. 5 சென்டென்சஸ் என்றால் அன்னளவாக ஒரு 25 வேர்ட்ஸ் வரும். அப்ப பாருங்க, 5 சென்டென்சஸ் எழுத சொல்றது 25 வேர்ட்ஸ் எழுதுற ஒரு குட்டி paragraph தான். அந்த paragraph நான் முன்கூட்டி சொன்னதானே, ஒரு குரூப் ஆஃப் சென்டென்சஸ், அதுல பல சென்டென்சஸ் இருக்கு. இதை நம்பர் போட்டு நாங்க நம்பர் போட்டு நாங்க இப்படி இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி 5 வசனங்களை கம்ப்ளீட் பண்ணினோம் என்றால் அவங்க சொல்றது சரி, அவங்க சொல்றது நாங்க எழுதிட்டோம். 5 சென்டென்சஸ் எழுதிட்டோம். இதே 5 சென்டென்சஸ் நாங்க இப்படி ஒரு paragraph எழுதினோம்டா, எல்லா சென்டென்சஸையும் ஒரு குரூப் ஆஃப் சென்டென்சஸ் எழுதினோம்டா அது paragraph வரும். அப்ப 25 வேர்ட்ஸ் புரியுது அது. இப்ப பாருங்க, 50 வேர்ட்ஸ்ல நீங்க ஒரு paragraph எழுதணும் என்றால் நீங்க 8 to 10 சென்டென்சஸ் நீங்க அந்த paragraphல 8 to 10 சென்டென்சஸ் நீங்க உருவாக்கணும். அதை நாங்க எப்படி உருவாக்குற சிம்பிளானு பார்க்க போறோம். அது மாதிரி 75 சொன்னா ஒரு 12 to 15 சென்டென்சஸ் நீங்க உருவாக்கினாதான் ஒரு 75 வேர்ட்ஸ்ல ஒரு paragraph கொண்டு வரும். அதே மாதிரி 100 வேர்ட்ஸுக்கு ஒரு 15 to 17 சென்டென்சஸ் உருவாக்கணும். 15 to 17 சென்டென்சஸ் நீங்க உருவாக்கணும். ரைட், நீங்க பயப்பட வேணாம். 15 to 17 சென்டென்சஸ் நான் இப்படி இங்கிலீஷ்ல உருவாக்குறது அப்படி யோசிக்க வேணாம். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான சில டெக்னிக்ஸ் சொல்ல போறேன். அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வெரி சிம்பிளா நீங்க என்ன செய்யலாம்னா 100 வேர்ட்ஸ்ல paragraph எழுதலாம், 75 எழுதலாம், 50 வேர்ட்ஸ் எழுதலாம், அதே மாதிரி 25 வேர்ட்ஸ் எழுதலாம். அதை இப்படி ஒரு சென்டென்ஸுக்கு பிறகு அடுத்த சென்டென்ஸ் அப்படி நாங்க ஆர்டருக்கு எழுதுறது அப்படியும் எழுதலாம். சரிதானே? இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நான் இப்ப ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல ஒரு 5 சென்டென்சஸ் சிம்பிளா எப்படி உருவாக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தது
அந்த 5 சென்டென்சஸ் அந்த இப்ப நாங்க 5 சென்டென்சஸ் ஒரு டாபிக் எக்ஸ்ங்கிற ஒரு டாபிக்ல நாங்க 5 சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறேன்னு பார்க்க போறோம். 5 சென்டென்சஸ்க்கு சிம்பிளா எப்படி ஐடியா எடுக்கிறேன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா இந்த 5 சென்டென்சஸ் சிம்பிள் ஐடியா எடுக்கிறது எல்லாருக்கும் வழங்கும். இப்ப கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் வழங்கும், கிரேட் 7 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வழங்கும், கிரேட் 7, கிரேட் 8, கிரேட் 9, கிரேட் 10, கிரேட் 11 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நார்மலா வழங்கும். அப்ப இந்த 5 சென்டென்சஸ் ஒரு டாபிக்ல உருவாக்குறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 50 வேர்ட்ஸ்ல 50 வேர்ட்ஸ் 5 சென்டென்சஸ் 25 வேர்ட்ஸ் தானே. இப்ப நாங்க 50 வேர்ட்ஸ்ல நாங்க ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னால் நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த 5 சென்டென்சஸ் என்ன செய்ய போறோம்னா 8 அல்லது 10 சென்டென்சஸ் நாங்க மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்னா இன்னும் ஒரு சில ஐடியாக்களை சேர்க்கணும். சேர்க்கிறது இப்ப 2வது சென்டென்ஸ் சேர்க்கிறதா, 3வது சென்டென்ஸ் சேர்க்கிறதா, 3வது சென்டென்ஸ் சேர்க்கிறதா, 4வது சென்டென்ஸ் சேர்க்கிறதா, 5வது சென்டென்ஸ் சேர்க்கிறதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்படி நாங்க ஒரு 1 2 3 பிளஸ் 3 to 5 சென்டென்சஸ் நாங்க எட் பண்ணி விட்டோம்னா இதுக்கு இடையில பொருத்தமான இடத்துல சேர்த்து விட்டோம்னா என்ன செய்யும் 5 சென்டென்சஸ் இருக்கிற அந்த பேராகிராஃப் வந்து எங்களுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு பேராகிராஃபா மாறும். அந்த டெக்னிக்கை நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். அது மாதிரி அடுத்தது பாருங்க, இப்ப எங்களுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃப எழுத அடுத்த கட்டத்துல நீங்க ரெடி ஆகிறீங்க. உங்களுக்கு அது சிம்பிளா வழங்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் தானே நாங்க போறோம். முதலாவது 5 சென்டென்சஸ் ஒரு டாபிக்ல உருவாக்குற எப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி வெரி சிம்பிளா இருக்கும். சிம்பிளா அவங்க ஞாபகம் வச்சு கொள்வாங்க. அதே மாதிரி கிரேட் 7, கிரேட் 8, கிரேட் 9, கிரேட் 10 இந்த மாதிரி கிரேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வெரி சிம்பிளா இருக்கு. அப்ப அவங்க வெரி சிம்பிளான ஒரு ஸ்டெப் எழுதிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில சென்டென்சஸ் பொருத்தமான இடத்துல எட் பண்ணிவிட்டா அதே 5 சென்டென்சஸ் என்ன போகுது ஒரு 50 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு பேராகிராஃபா மாற போகுது. அப்ப உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரியானே? ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்டா இப்ப நாங்க 8 to 10 சென்டென்சஸ் இலகுவா உருவாக்கிட்டோம். இப்ப முதலாவது ஸ்டெப்ல 5 சென்டென்சஸ் சிம்பிளா உருவாக்கினோம். 2வது ஸ்டெப்ல 8 to 10 சென்டென்சஸ் சிம்பிளா உருவாக்கி எடுத்துட்டோம். என்ன செய்தோம் பொருத்தமான இடத்துல பொருத்தமான சில வசனங்களை கொஞ்சம் சேர்த்து அதை கொஞ்சம் பெருசாக்கிருக்கோம். அவ்வளவுதான். அது மாதிரி இன்னும் இங்க பாருங்க 10 plus 2 12. அது மாதிரி 12 அப்ப 2 plus 2ல இருந்து plus 5 வரைக்கும் இன்னும் ஒரு சில சென்டென்சஸ். இப்ப பாருங்க 10 சென்டென்சஸ் இப்படி 10 சென்டென்சஸ் இப்படி இதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா பொருத்தமான முதலாவது சென்டென்ஸுக்கு இன்னும் சில தகவல்களை சேர்க்கிறது பொருத்தமான பார்த்துட்டு இல்ல 2வது சென்டென்ஸுக்கு பொருத்தமா ஒரு சென்டென்ஸ் சேர்ப்போம். 2வது சென்டென்ஸுக்கு 3வது சென்டென்ஸுக்கு பொருத்தமா ஒரு சென்டென்ஸ் சேர்ப்போம். 4வது சென்டென்ஸுக்கு பொருத்தம் இல்ல நாங்க மேலதிகமான தகவல் கொடுக்கல மாதிரி. அது மாதிரி 5வது சென்டென்ஸ் கொடுக்கலாமா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலாம். 2 சென்டென்ஸ் மேலதிகமா கொடுக்கலாம். அப்படி நாங்க என்ன செய்ய போறோம்னா 2 அல்லது 5 வசனங்களை சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம்னா இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கி நாங்க 75 வேர்ட்ஸ் கொண்டு ஒரு பேராகிராஃப எழுதுற டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்டா அப்ப எங்களுக்கு இப்ப 15 சென்டென்சஸ் அதனால வளர்ந்து அந்த 15 சென்டென்சஸ் 17 சென்டென்சஸ் மாத்துறதுக்கு ஒரு 2 சென்டென்சஸ் இன்னும் எட் பண்ணிவிட்டா அந்த 2 சென்டென்சஸ் எட் பண்ணிவிட்டா உங்களோட பேராகிராஃப்ல இப்ப அளவு வந்து பேராகிராஃப்ல இருக்கிற வேர்ட்ஸினுடைய எண்ணிக்கை வந்து 100 மாறும். அப்ப 100 வேர்ட்ஸ் கொண்ட பேராகிராஃப் உருவாக்குறது வெரி சிம்பிளா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்ய போறோம்டா 150ல ஒரு எஸ்ஏ எழுதுற எப்படி 200 வேர்ட்ஸ்ல எழுதுற எஸ்ஏ எப்படி எழுதுறது வெரி சிம்பிளான டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு எனக்கு வழங்கிருக்கீங்க. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறது என்ன ஒரு டாபிக்ல 5 சென்டென்சஸ் சிம்பிளா மேக் பண்ற எப்படி அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம் அந்த 5 சென்டென்சஸ்க்கு நாங்க மேலதிகமான பொருத்தமான இடத்துல சில சென்டென்சஸ் சேர்த்து விட போறோம். அது என்ன நடக்க போகுது ஒரு 50 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு பேராகிராஃபா மாற போகுது. அதுக்கு பிறகு அந்த 50 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற சென்டென்சஸ்களுக்கு பொருத்தமான இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னா மேலதிகமான சில சென்டென்சஸ்களை சேர்த்து 75 பார்க்க போறோம். அதுக்கு பிறகு இன்னும் சில மேலதிகமான சென்டென்சஸ்ல பொருத்தமான இடத்துல சேர்த்து 100 வேர்ட்ஸ் ஆக போறோம். இப்படிதான் நாங்க 100 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு பெரிய பேராகிராஃப எழுத போறோம். இது கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இது அவங்களோட பார்ட் 1ல அவங்களுக்கு பேராகிராஃப் எழுத சொல்லி வந்தா அவங்க 100 வேர்ட்ஸ்ல வடிவா எழுதலாம். அதே மாதிரி கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100 வேர்ட்ஸ்ல பேராகிராஃப் எழுத தெரியும்னா அவங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ்ல கேட்டாலும் எழுதலாம். 75 to 100 கேட்டாலும் எழுதலாம், 50 to 75 கேட்டாலும் எழுதலாம், 100 வேர்ட்ஸ்ல கேட்டாலும் எழுதலாம். சரிதானே? அப்ப கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ்ல எழுதுற பேராகிராஃபும் 75ல எழுதுற அளவுக்கும் அவங்களுக்கு நாலேஜ் ஒன்று இருந்தா போதும். இப்ப என்ன செய்ய போறோம்டா நான் எத்தனை வீடியோ போட போறேன்டா பாருங்க 5 சென்டென்சஸ் உருவாக்குறதுக்குரிய ஒரு வீடியோ. அது மாதிரி அது நாங்க அந்த வீடியோக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று வைப்போம். எப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங் என்னன்னு வரப்போகுது அந்த வீடியோட பேர் எப்படி வரப்போகுது என்றால் இந்த வீடியோ நான் இப்ப செய்து கொண்டிருக்கிற வீடியோக்கு நாங்க எப்படி பேர் வச்சுக்கோம்டா பேராகிராஃப் ரைட்டிங்
ரைட், paragraph ரைட்டிங். ரைட், அதுக்கு முதல் நான் இன்னொரு விடயத்தை சொல்லணும். என்னன்னா, paragraph ரைட்டிங் எழுதணும், ஒரு paragraph நாங்க உருவாக்கணும்னா எங்களுக்கு ஒரு டாபிக் ஒன்று தேவை. ரைட், நாங்க இப்ப ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் எடுத்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எழுதுற ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்ல எழுதினா நம்மளுக்கு உங்களுக்கு ஐடியா வந்து லேசா வரும். அப்ப ஐடியாவை லேசா எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒரு சிம்பிளா ஒரு பேராகிராஃபை உருவாக்கி பார்ப்போம். எங்களுக்கு ஐடியாவும் பிரச்சனை, பேராகிராஃப் எழுதுறது பிரச்சனை, இங்கிலீஷ் லாங்குவேஜும் பிரச்சனைனா எங்களுக்கு எழுதவே முடியாது கடைசி வரை. அதனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் எடுத்த வேண்டாம், ஐடியா ஃப்ரீயா வரும். அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிராமர் பிரச்சனை ஒன்று இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி ஓரளவுக்கு அதை சென்டென்சஸா ஓரளவுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு வர ஐடியாவை ஓரளவுக்கு சென்டென்சஸை உருவாக்கி அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கிராமரையும் சேர்த்து தான் நான் விளங்கப்படுத்துவேன். அதனால உங்களுக்கு ஐடியா எடுக்கிற எப்படின்னு சொல்லுவேன். அப்ப சிம்பிளான ஒரு டாபிக் எடுத்தோம்னா சிம்பிள் ஐடியா எடுக்கலாம். ஐடியா எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா எப்படி சென்டென்சஸ் லேசா உருவாக்குறேன்னு பார்க்க போறோம். அதை எப்படி ஒரு 5 சென்டென்சஸ் ஆகுறேன்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறோம். அப்ப நாங்க ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் ஒன்று எடுக்கணும். இப்ப எந்த டாபிக் எடுக்கிறேன் நாங்க, உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் என்ன, அது உங்களுக்கு வெரி இன்ட்ரெஸ்டான டாபிக் இருந்தாலும் அடிக்கடி உங்களோட டேர்ம் பேப்பர்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கேட்கப்படுற ஒரு டாபிக் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு பிரயோசனம் மாதிரி. அந்த அடிப்படையில ஓகே நாங்க இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் எடுக்கணும். இப்ப என்ன டாபிக் எடுப்போம்? சரி பாருங்க, மை ஹாபி எடுக்கும். மை ஹாபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். அப்ப மை ஹாபிங்கிற டாபிக் எடுப்போம். மை ஹாபி பாருங்க, மை ஹாபிங்கிறதுக்கு பதிலா வேற என்ன தலைப்பு இல்ல. மை ஹாபிங்கிறது வந்து என்னது, பொழுதுபோக்கு. அப்ப நீங்க எப்படி உங்களோட பொழுது போக்குறீங்க, உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க எப்படி கழிக்கிறீங்க இப்படிங்கிறத வேற டாபிக்லயும் இதே நாங்க மை ஹாபிங்கிற டாபிக்ல என்னென்னதெல்லாம் எழுத போறோமோ அதே தான் நாங்க எழுத போறோம். ஆனா டாபிக் வந்து வித்தியாசமா வரும். பாருங்க, வித்தியாசமான டாபிக் எப்படி வரும் என்று பாருங்க. லெஷர் டைம் ஆக்டிவிட்டி சொல்லி இந்த டாபிக்லயும் மை ஹாபி நீங்க உங்களோட ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்கீங்கிறது சம்பந்தமா எழுத சொல்லுவாங்க. அல்லது how do you spend your free time, இப்படியான ஒரு டாபிக்லயும் நீங்க ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்கீங்க அப்படிங்கிற விடயத்தை என்ன செய்வாங்க, 5 சென்டென்சஸ் எழுதுங்கன்னு சொல்லலாம், 50 வேர்ட்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்லலாம், 75 வேர்ட்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்லலாம், 100 வேர்ட்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்லலாம். எழுதுங்கன்னு சொல்றதுக்கு அவங்க எப்படியான டாபிக்ல எழுத சொல்லலாம். மை ஹாபிங்கிற டாபிக்ல நீங்க எழுதுங்கன்னு சொல்லலாம். அதே தான் நாங்க மை லெஷர் டைம் ஆக்டிவிட்டி எழுதலாம். அது மாதிரி how do you spend your free time என்ற டாபிக்லயும் இதே விடயங்களை தான் நாங்க எழுத போறோம். அப்ப வித்தியாசமான டாபிக்ல நீங்க ஒரே விடயத்தை தான் எழுத போறீங்கிற அந்த விடயமும் உங்களுக்கு விளங்குது. ரைட், இப்ப பாருங்க, மை ஹாபி இந்த டாபிக்ல நீங்க எழுத போறீங்க. இதை நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்க. இப்ப அவங்க உங்களுக்கு எப்படி கேள்வி தருவாங்க, எப்படி அவங்க உங்களுக்கு வழக்கமான கேள்வி தார. இப்ப அவங்க சில நேரம் சொல்லுவாங்க என்ன, ஒரு 3 டாபிக் தருவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 3 டாபிக் வரும். அதுல செலக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். அப்ப செலக்ட் பண்ணுங்க ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ் என்று ஒரு 3 டாபிக் தரலாம். சின்ன கிரேட்ல உள்ளவங்களுக்கு ஒரு 3 டாபிக்ல ஏதாவது ஒரு டாபிக் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ்ல நீங்க ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு மை ஹாபி இருந்தால், அல்லது லெஷர் டைம் ஆக்டிவிட்டி சம்பந்தமா எழுத சொல்லியிருந்தா, அல்லது how do you spend your free time என்று அதுல எழுத சொல்லியிருந்தா, இல்ல இதோட சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு தலைப்பு தந்து அதுல இதே விடயங்கள் நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன செய்றீங்க சம்பந்தமா எழுத சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த டாபிக்கை செலக்ட் பண்ணி என்ன செய்ய போறீங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க ரைட் அ paragraph in 50 words என்று சொல்லலாம், in 75 words என்று சொல்லலாம், in 100 words என்று சொல்லலாம். அல்லது அந்த ரேஞ்சை சொல்லுவாங்க in 50 to 75, அல்லது in 75 to 100, அல்லது in 75 to 100 அப்படின்னு சொல்லலாம், அல்லது in 50 to 75 இப்படி அந்த கேள்வியை அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அல்லது இன்னொரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் லிமிட்டை சொல்லுவாங்க. யூஸ் அபவுட் 100 words, use about 75 words, use about 100 words அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இதுல எல்லாம் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல. இதுல ஏதாவது குழப்பம் இருந்தா எனக்கு நீங்க எங்களோட ஒபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரியுற ஒபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று தாங்க. நான் அது சம்பந்தமா என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிதானே? ரைட், இப்ப நாங்க மை ஹாபிங்கிற டாபிக்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா முதல் கட்டமா நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு 5 சென்டென்சஸ் எழுத போறோம். இப்ப மை ஹாபில உங்களுக்கு ஏராளமான ஹாபிஸ் இருக்கு.
ஏராளமான ஹாபிஸ். இப்ப அதுல நாங்க ஒன்ன காய்ச்சி கொண்டு போவோம். உங்களோட உண்மையான ஹாபி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உண்மையான ஹாபி ரீடிங் நியூஸ் பேப்பரா? அது உண்மையிலேயே அதோட ஹாபி இல்லை. பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் அது செய்யறதே இல்லை. ஆனா அவங்க எக்ஸாம் வந்தா அது சில நேரம் அந்த மை ஹாபி இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் எழுதுவாங்க. அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது உண்மையான விடயம் இல்லையே, பொய்யான விடயம். அப்ப நீங்க ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணக்குள்ள உண்மையான விடயத்தை சூஸ் பண்ணி எழுதக்குள்ள உங்களுக்கு ஐடியா சிம்பிளா வரும். அப்ப என்ன உண்மையான விடயத்தை நாங்க எழுதுற அப்படின்னு யோசிச்சுட்டு போனா ரீடிங் புக்ஸா அது நடக்கவே நடக்காது. பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போவீங்க, அவங்க படி தரதை படிப்பீங்க. டியூஷன் கிளாஸுக்கு போவீங்க, அவங்க படி தரதை படிப்பீங்க. அது மாதிரி அவங்க தர ஹோம்ஒர்க் செய்வீங்க, அவங்க சொல்றதை படிப்பீங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க சுயமாவே ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கம் வைக்கா. அப்படி இருந்தாதான் ரீடிங் இஸ் யுவர் ஹாபி அப்படின்ட்டு எடுக்கணும். சரிதானே? அது மட்டும் இல்லாம வேற என்ன ஹாபிஸ் உங்களுக்கு, வேற என்ன ஹாபி உங்களுக்கு, என்ன ஹாபி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல என்ன செய்றீங்க? ரைட், சொன்ன பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பேரண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ரீதியில நீங்க சொல்ல மறிக்கலாம். மொபைல் போன்ல கேம் விளையாடுறது அப்படி அதை எழுதலாமா? அதை எழுதுறது பொருத்தம் இல்ல. அதை எழுதினா உங்களுக்கு நல்ல ஐடியாவே வரும். ரைட், நாங்க அதை தவிர்த்து நாங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாபி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். படிக்கிறது இல்லாம வேறொரு மாதிரியான ஒரு நல்ல ஹாபி இருக்கு, விளையாடுறது. விளையாடுறதுலயும் இன்னும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. கிரிக்கெட் விளையாடுறதுக்கோ, ஃபுட்பால் விளையாடுறதுக்கோ, வேற ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதுக்கோ அவங்களுக்கு டைம் இல்லை. பிசிக்கலா கிளாஸஸ் போகணும், ஸ்கூல் போகணும், ஹோம்ஒர்க் செய்யணும், இப்படி ஃபுல் டே அவங்க பிஸியா இருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் கிடைக்கிற சான்ஸ் ஒரு ஹாபி ஒன்று எல்லாருக்கும் கிடைக்குது, சிம்பிளா கிடைக்குது. பெரும்பாலும் கிளாஸுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, அது மாதிரி அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படியான ஒரு ஹாபி தான் என்னன்னு நீங்க பைசிக்கிள் ஓடுறது. ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, எங்களுக்கு பைசிக்கிள் ஓடுறது ஒரு நல்ல ஒரு ஹாபி. பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஹாபிய அவங்களோட ஓய்வு நேரங்களில் பைசிக்கிள் ஓடுறதுல கழிப்பாங்க. கிளாஸுக்கு போகல, அந்த ஹாபியை என்ஜாய் பண்ணி கொண்டு அவங்களோட ஓய்வு நேரம் அவங்களுக்கு கிடைக்காது தானே. வீட்டுல இருந்து அவங்க கிளாஸுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, அவங்க என்ஜாய் பண்ணி பைக் ரைட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்ப அதை நாங்க அதே இதை நாங்க மை ஹாபி இந்த டாபிக்ல நாங்க அந்த விடயத்தை பத்தி எழுதலாம். அப்ப எங்களுக்கு ஐடியா சிம்பிளா வரும். சரியா? இப்ப ரைட், நாங்க மை ஹாபில என்னதை சூஸ் பண்ணிருக்கோம், என்ன விடயத்தை பத்தி சொல்ல போறோம். மை ஹாபில ரைடிங் பைசிக்கிள். என்ன? ரைடிங் மை பைக். ரைடிங் மை பைக். இதை பத்தி தான் நாங்க ஒரு 5 சென்டென்சஸ் முதல் கட்டமா எழுத போறோம். அப்ப 5 சென்டென்சஸ் முதல் கட்டமா எழுதிட்டு நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப 5 சென்டென்சஸ் சிம்பிளா நாங்க எழுத போறோம். அது எழுதுற டெக்னிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 5 சென்டென்சஸ் நாங்க உருவாக்கிட்டு நாங்க அதே போல என்ன செய்ய போறோம், எப்படி அதை 50 ஆக போறோம். இதுக்கு ஒன்று அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 சென்டென்சஸ் எல்லாம் பொருத்தமான எங்கெங்க நாங்க எட் பண்ணலாமோ அங்க எட் பண்ணி அது ஒரு 50 வேர்ட்ஸ் ஆக போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், ஒரு 70 அது அந்த 50 வேர்ட்ஸ் ஆகிட்டு அந்த 50 வேர்ட்ஸ் அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஒரு 10 சென்டென்சஸ் அடிக்கும் மேக்சிமம். அதுக்கு நாங்க பொருத்தமான இடத்துல இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் எல்லாம் எட் பண்ணி இடையில அது நாங்க ஒரு 75 ஆக போறோம். அது பிறகு 75 ஆகக்குள்ள அதே ஒரு 15 சென்டென்சஸ் அடிக்கும். அது பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா 15 சென்டென்சஸ் இருக்கும் எங்களுக்கு. அந்த சென்டென்சஸ் பொருத்தமான இடத்துல சில சென்டென்சஸ் எட் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம்னா அதை 100 நாங்க எடுக்க போறோம். 100 ஆகக்குள்ள எங்களுக்கு எத்தனை சென்டென்சஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு 17 சென்டென்சஸ் எழுதக்கூடிய ஒரு வெரி சிம்பிளான மெத்தட்ல உருவாக்கக்கூடிய ஒரு நாலேஜ் ஒன்று எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும். நீங்க கவனமா அந்த யூடியூப் வீடியோவை பார்க்கணும். இது ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி நீங்க இதை பார்த்து கொண்டு இருந்தா தான் உங்களுக்கு தெளிவா எல்லாம் வழங்கும். நீங்க இப்ப பார்த்து கொண்டீங்க வேற ஏதாவது வேலைகள் இருந்தா, கிளாஸ் போகணும், ஸ்கூல் போகணும், ஒர்க்குகள் ஏதாவது இருந்தா, பேரண்ட்ஸ் எங்கேயாவது வழியால போகணும், கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த எவ்வளவு நேரம் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு பிறகு அதை கண்டினியூ பண்ணி பாருங்க. சரிதானே? ஓகே, அதோட பேரண்ட்ஸ் பார்த்து கொள்ளணும். சரி, இப்ப பாருங்க. ரைட், இப்ப நாங்க மை ஹாபி இந்த டாபிக்ல தான் ஒரு மை ஹாபி இந்த டாபிக்ல தான் நம்ம பாராகிராஃப் எழுத போறோம். அதுலயும் என்ன விடயத்தை பத்தி எழுத போறோம்டா, ரைடிங் மை பைக் என்ற விடயத்தை பத்தி தான் நாங்க எழுதிட்டு போறோம். ரைட், முதல் கட்டமா நான் சொல்லிட்டேன் 5 சென்டென்சஸ் எழுத போறோம். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி 100க்கு வரேன் 2-3 தரம் சொல்லிட்டேன் நான். ரைட், உங்களுக்கு வழங்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப இது முதலாவது வீடியோ தானே பாராகிராஃப் ரைட்டிங் என்ற டாபிக்ல. இந்த வீடியோக்கு நாங்க ஒரு பேர் வைக்கணும். எப்படின்னா பாராகிராஃப் ரைட்டிங். பாராகிராஃப் ரைட்டிங். இதுல மை ஹாபி, அதுல என்ன விடயத்தை பத்தி எழுத போறோம், ரைடிங் மை பைக். ரைடிங் மை பைக். இந்த வீடியோக்கு நாங்க பார்ட் 1 என்று வைக்க போறோம். பேர் வைக்கும் பார்ட் 1. இதுல 5 சென்டென்சஸ் எப்படி எழுதுறது
நாங்க சொல்லியிருக்கோம் 5 sentences எப்படி எழுதுறது இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த வீடியோக்கு நாங்க எப்படி பேர் வச்சிருக்கோம், paragraph writing, my hobby, riding my bike, part 1, 5 sentences எப்படி சிம்பிளா உருவாக்கி எடுக்கிறங்கிறது தான் நாங்க இந்த வீடியோல கதைக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா அதே தான் paragraph writing, my hobby, riding my bike, part 2. இது என்ன 50 words உருவாக்குற நாங்க இப்போ உருவாக்க போற 5 sentencesக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு சில சென்டென்சஸ்ல பொருத்தமான இடத்துல சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம்னா 50 words ஆக போறோம். அதை நாங்க பார்ட் 2ல பார்க்க போறோம். பார்ட் 2 அதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ்ல சேர்த்து என்ன செய்ய போறோம்னா 75 பார்க்க போறோம். அதை பார்ட் 3 வீடியோல பார்க்க போறோம். அது மாதிரி 100 words ஆகுறத நாங்க பார்ட் 4ங்கற வீடியோல தான் பார்க்க போறோம். அப்ப இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கொண்டீங்க, கிரேட் 7 பார்த்து கொண்டீங்க, கிரேட் 8 பார்த்து கொண்டீங்க, கிரேட் 9, 10, 11 எல்லா கிரேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து கொண்டீங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க நிறுத்தி கொள்ளலாம். இப்ப உதாரணமா கிரேட் 6 ஒரு ஆளுக்கு அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிரேட் 11ல இருக்காரு, ஆனால் கடும் வீக்கான ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த 5 சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறங்கிறது நல்லா விளங்கினாலே போதும். அதை திருப்பி பார்த்து அந்த ஐடியா விளங்கினாலே அவர் அதோட ஸ்டாப் பண்ணினாலும் பிரச்சனை. சரியா? அதுக்கு ஒரு அவரை அடுத்தடுத்த கட்டமா கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுக்கணும். அவர் அந்த அளவுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஃபைனல் எழுதினாலும் ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மத்தாடு மாற தேவை. சரிதானே? ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னா, நீங்க என்ன கிரேட் பாருங்க, என்ன கிரேட் பார்த்து கிரேட் 6 என்றால் ஒரு 50 அல்லது 75ல எழுதுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல. அது மாதிரி கிரேட் 7 50 75ல எழுதுறதுக்கு தெரிஞ்சிருந்தா நல்ல. கிரேட் 8 என்றா 50 75 100 வேர்ட்ஸ்ல பேராகிராஃப் எழுதுறதெல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் சொல்ல தேவையில்ல, கிரேட் 9 10 11 கட்டாயம் 100 வேர்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதுறங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இப்ப நாங்க பார்ட் 1 வீடியோ சம்பந்தமா பார்ட் 1 வீடியோ பார்த்து கொண்டீங்க. பார்ட் 2 நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பார்ட் 3 இருக்கு, பார்ட் 4 இருக்கு. அப்ப நான் தெளிவா சொல்றேன், பார்ட் 1ல 5 சென்டென்சஸ் எப்படி சிம்பிளா மேக் பண்ணிட்டு பார்க்க போறோம். பார்ட் 2ல அதை டெவலப் பண்ணி எப்படி 50 அதே டாபிக்ல அதே விடயத்தை வச்சு தான் டெவலப் பண்ண போறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வீடியோ 75 பார்ட் 3, அதுக்கு அடுத்த வீடியோ லாஸ்ட் வீடியோ பேராகிராஃப் ரைட்டிங்ல பார்ட் 4. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான டாபிக்ல நீங்க என்ன டாபிக்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினாலும் என்ன டாபிக் அனுப்பினாலும் நான் வழங்கப்படுத்துற அதே ஸ்டைல்ல அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு பேராகிராஃப் உண்ட தமிழ் மீனிங்கோட சில நேரம் உங்களுக்கு அதுல அந்த நான் அனுப்புற பேராகிராஃப்ல நீங்க உங்களுக்கு விருப்பமான டாபிக்ல நீங்க எந்தெந்த டாபிக்ல எக்ஸாம்ல கேள்வி வரும் நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்ல நான் உங்களுக்கு விருப்பமான டாபிக் நீங்க சூஸ் பண்ண டாபிக்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா 9773246125 நான் உங்களுக்கு அந்த டாபிக்ல நான் வழங்கப்படுத்துற அதே ஸ்டைல்ல அதே ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு தமிழ் மீனிங்கோட கிராமர் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு பேராகிராஃப எழுதி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிடுவேன். சரிதானே? இப்படி நான் செய்யறதுக்கு இருக்கேன். அதனால இந்த 4 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 இந்த 4 வீடியோஸும் நீங்க கட்டாயம் பார்த்திருக்கீங்க. அதான் கண்டிஷன். பார்த்திருக்கிற ஒரு ஆளுக்கு தான் நான் அனுப்புறது வழங்கும். இந்த 4 வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்காத ஒரு ஆளுக்கு நான் வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு அனுப்புற நீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ல எழுதணுமோ பேராகிராஃப் அந்த டாபிக் எனக்கு அனுப்பி அதுல நான் உங்களுக்கு எழுதி அனுப்புற அந்த விடையும் உங்களுக்கு சரியா வழங்க போறது இல்லை. ஏன்னா நான் எல்லா ஸ்டெப்ஸையும் இதுல தான் சொல்ல போறேன். அப்ப இதனால இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வீடியோ பேராகிராஃப் ரைட்டிங் பொறுத்த அளவுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாரும் கட்டாயம் பார்க்கணும். சரிதானே? ஓகே, நாங்க இப்ப இந்த டாபிக்ல இப்படி 5 சென்டென்சஸ் சிம்பிளா உருவாக்குறங்கிறத அடுத்ததை பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது நாங்க இந்த டாபிக்ல என்ன செய்ய போறோம்னா 5 சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப எங்க டாபிக் என்ன? மை ஹாபி. உங்களோட ஹாபியை நாங்க எதை சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம்? மை ரைட். நாங்க இப்ப என்ன பார்க்கணும்னா நாங்க இப்ப சூஸ் பண்ணி எடுத்துக்கிற இந்த டாபிக்ல நாங்க இப்ப என்ன பார்க்கணும்னா நாங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கிற இந்த டாபிக்ல எப்படி 5 சென்டென்சஸ் சிம்பிளா உருவாக்குற அந்த டெக்னிக் வழங்கணும். ரைட். இப்ப பாருங்க, நாங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கிற டாபிக் மை ஹாபி. என்ன விடயத்தை பத்தி நாங்க மை ஹாபில எழுத போறோம்? ரைடிங். சொல்லுங்க. ரைடிங் மை பைக். ரைடிங் மை பைக். சரிதானே? இப்ப என்ன டாபிக்? மை ஹாபி. அதுல எந்த விடயத்தை பத்தி எழுத போறீங்க? ரைடிங் மை பைக். இப்ப இதுல நாங்க சிம்பிளா சில ஐடியாக்களை தமிழ்ல எடுத்துக்கொள்வோம். உங்களோட ஹாபி என்னன்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டமா? உங்களோட ஹாபி என்னன்னு முதலாவது வசனத்துல சொல்றது கஷ்டமா? எந்த ஹாபி என்ன? ரைடிங் மை பைக். இதான் இந்த ஹாபி.
அப்படின்னு சொல்றது அவ்வளவு கஷ்டமான விடயம் இல்லை. அப்ப ஐடியாவை நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லுது சரிதானே, நான் தமிழ்ல தான் சொல்றேன். நீங்க தமிழ்ல கொஞ்சம் மனசுல பதிய வச்சு எடுத்தீங்கன்னா அதை மனசுல வச்சுட்டு அந்த ஐடியாவை தமிழ்ல மனசுல ஐடியா வச்சுட்டு அதை நினைச்சு இங்கிலீஷ்ல சிம்பிளா எழுதினா சரி. இப்ப இங்கிலீஷ்ல எழுதுறது எப்படிங்கிறது கிராமரை நான் விளங்கப்படுத்துறேன் சரிதானே, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், பாருங்க. அப்ப உங்களோட ஹாபி என்னன்னு சொல்றது. அப்ப என் ஹாபி வந்து என்ன, ரைட்டிங் மை பைக். என் பைக்கை நான் ஓடுறதுதான் என் ஹாபின்னு நாங்க முதலாவது வசனத்தை சொல்ல போறோம். அப்ப நாங்க அதை சும்மா ஒரு ஐடியாவை எடுத்து வைப்போம். நாங்க எப்படி எழுதலாம் இங்கிலீஷ்ல இருந்து பாப்போமா? ரைட், பாருங்க. நீங்க பாருங்க, மை ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னத்துல அடிக்கணும்? ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் அடிக்கணும். கேபிட்டல் எம் எப்படி அடிக்கணும் பாருங்க. இந்த உச்சிகள் சரியா சமனா இருக்கும், இந்த அடிப்பகுதி சரியா சமனா இருக்கும். சிலால் எப்படி எம் எழுதுறா இப்படி கேபிட்டல் எம் எழுது. இது ஒரு ராங்கான ஒரு மெத்தட். இது வந்து ஒரு ராங்கான ஒரு மெத்தட். அப்ப கேபிட்டல் எம் எப்படி பாருங்க. இங்க பாருங்க, இரண்டு உச்சிகளும் சமனா இருக்கு. அது மாதிரி இங்க பாருங்க, கீழ் கோட்டுல என்ன 3 இடத்துல டச் பண்ணுதுன்னா ரைட். அப்ப கேபிட்டல் எம் எப்படி இருக்கும். அதே மாதிரி இதுல அரைவாசியில தான் அடுத்த எழுத்துகள் வரணும். அப்பதான் அந்த ஃபார்மட் சரியா இருக்கும். அப்ப மை சரியா. அப்போ நீங்க என்ன சொல்லணும் முதல்ல சென்டென்ஸ்ல, எனக்கு என்னுடைய ஹாபி வந்து என்ன, பைசிக்கல் ஓடுறது. என்னுடைய பைசிக்கல் ஓடுறது தான் என்னுடைய ஹாபின்னு சொல்ல போறீங்க. அப்ப மை என்னன்னு சொல்றீங்க, மை ஹாபி. பாருங்க, இங்க பாருங்க, உள்படி எழுதினா அழகா வரும். மை ஹாபி என்ன இஸ். இவர்தான் மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட். இதை நாங்க கிராமர்ல படிக்கணும். இது ஒரு கிராமர் கிளாஸ் இல்ல, இது நாங்க டேர்ம் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதுல பாராகிராஃப் ரைட்டிங் அந்த கேள்விக்கு எப்படி நாங்க பாராகிராஃப் கொண்டு எழுதுறதை பார்த்துட்டீங்க. கிராமர் கிளாஸ் என்றால் அது ஃப்ரம் த பிகினிங் யூ ஹேவ் டு லேர்ன். அது கிராமர் கிளாஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வழங்கணும், எது நவுன் வழங்கணும், எது ப்ரொனவுன் வழங்கணும், எது வேர்ப் வழங்கணும், எது அட்வர்ப் வழங்கணும். இப்படி ஒவ்வொரு பாடத்து ஸ்பீச்சை நாங்க பார்த்து கொண்டு போகணும். ஓரளவுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு வழங்கணும், ஒப்ஜெக்ட் என்னென்னு வழங்கணும், ஹெல்பிங் வேர்ப் என்னென்னு வழங்கணும். அதுக்கு ஒரு எப்படி பேசிக் அவுட் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வழங்கணும். வேர்ப் டென்சஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அதுகள் எல்லாம் கிளியரா வழங்கணும். மாடல் ஆஃப் ஆக்ஸிலரிஸ் இருக்கு, அதுகளை கொண்டு எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வழங்கணும். கிரியேட் பண்ண சென்டென்ஸ் தமிழ்ல மீனிங் என்னென்னு வழங்கணும், தமிழ்ல நாங்க நினைக்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ் எழுதுறது வழங்கணும். இதெல்லாம் ஆர்டர் படிக்க வேண்டிய விடை. ரைட், டேர்ம் எக்ஸாமுக்கு நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படியான தேதிகள் உங்களுக்கு இருக்க வேண்டாம். பேசிக்ல இருந்து நீங்க இங்கிலீஷ் கிளியரா படிக்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் இப்படி என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதானே ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சவங்க இருக்காங்க. எங்களோட 13 லெவல்ஸ் இருக்கு. எங்களோட ஜூனியர் டிப்ளமா ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யறாங்க. கிரேட் 5ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஜாயின் பண்ணலாம். அப்ப கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பள்ளி உடனே ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்ல அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். போதுமான வொக்காபுலரியை ஃபில் பண்ணி அது மாதிரி நான் சொன்ன இந்த கிராமர் ஏரியா எல்லாத்தையும் ஃபுல்லா தரவா கிளியர் பண்ணலாம். அப்படி தரவா கிளியர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருக்காங்க ஒரு 10-15 பேர். இப்ப நாங்க கிட்டத்துல தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணினா எங்களுக்கு 100% சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க ஃபுல்லா கிராமர் நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிக் வாய்ஸ், எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் எந்த ஒரு கிராமர் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபுல்லா கிளியரா தெரியும். அப்படியான கண்டிஷன்ல பிளேயர் இருக்காங்க. அப்படி நீங்களும் அப்படி கிராமரை பேசிக்ல இருந்து படிக்கணும்டா நீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. எங்களை வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் என்னங்கிறத நான் ஒரு சொல்றேன். டேர்ம் எக்ஸாம் எதுக்கு முடியும் சரிதானே? ஓகே, நம்ம இப்ப கண்டினியூ பண்ணுவோம். இப்ப பாருங்க, மை ஹாபீஸ் இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான வேர்ட். இது ஒரு ஹெல்பிங் வேர்ப். பாடம் ஸ்பீச்ல இருக்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் தானே. இது வந்து பீங்கிற பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப். அதுல இருந்து என்ன பிரசன்ட் டென்ஸ்ல பீங்கிற பிரைமரி ஆக்ஸிலரி வேர்பை நாங்க பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல அந்த பீங்கிற பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப் அது சப்ஜெக்ட் என்னன்னு சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இஸ் ஆன் வடிவங்கள்ல வரும். அது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன வரும், was burned வரும். அது மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப் பி யூஸ் பண்ணா வில்லுங்கிற மாடல் ஆக்ஸிலரி வேர்போட சேர்த்து நாங்க யூஸ் பண்ணணும். இதை நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன், குழப்பறதுக்காக இல்ல, மேலதிகமான தகவலுக்காக. கிராமர் ஆர்டர் படிக்க வேண்டிய ஒரு விடயம் அதான் சொல்லி சரிதானே. அப்ப அந்த இதுதான் மிகவும் இம்பார்ட்டன்டான வேர்ட். இதை நாங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப். ரைட், இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து ஏன்னா இந்த பீங்கிற பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப்ல இருக்கிற இந்த வடிவம் இஸ்ங்கிற வடிவம். அந்த பீங்கிற பிரைமரி ஆக்ஸிலரி வேர்புக்கு ஏம்ங்கிற வடிவம் இருக்கு, அது மாதிரி ஆங்கிற வடிவம் இருக்கு, வாஸ் இருக்கு, அது மாதிரி பேரிக்கு, அது மாதிரி வெளியோட செய்த பயன்படுத்துற இடங்களும் இருக்கு. இன்னும் இதை பத்தி விரிவான விளக்கங்கள் இருக்கு. அதை நம்ம பிறகு கிராமர் கிளாஸ்ல சந்தர்ப்பம் கிடைச்சா டிஸ்கஸ் பண்ணணும் சரியா. ரைட், அப்ப மை ஹாபி இஸ் என்ன உங்களோட ஹாபி? ரைடிங். இப்ப பாருங்க, இங்க இருக்கிறது கேபிட்டல்ங்கிறதுக்காக நீங்க இங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கேபிட்டல் எழுதக்கூடாது. ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளதான் நாங்க என்ன செய்வோம்னா கேபிட்டல் லெட்டர் எழுதும்.
அதுக்கு இடையில இருக்கிற எல்லா லெட்டரும் எல்லா வேர்ட்ஸினுடைய எல்லா லெட்டரும் வந்து சிம்பிள் லெட்டர்ல தான் வரும். சரிதானே? சிம்பிள் லெட்டர், ஸ்மால் லெட்டருங்கிறது வேற, சிம்பிள் லெட்டர்ல தான். பாருங்க, சிம்பிள் லெட்டர்ல 3 டைப்பான லெட்டர் இருக்கு. ஒன்று ஸ்மால், இன்னொன்று டால், இன்னொரு டைப் இருக்கு என்னன்னா ஃபால் லெட்டர். ஸ்மால் லெட்டர் எப்படி இருக்குன்னா ஏசி இந்த மாதிரியான லெட்டர். டால் லெட்டர் எப்படின்னா இப்படி இருக்கு. சரி, ஃபால் லெட்டர் எப்படின்னா இங்க பாருங்க, கீழ் பகுதியில அதுல ஒரு பகுதி இருக்கு. சரிதானே? அது உங்களுக்கு சும்மா ஒரு மேலதிகமான தகவலுக்காக நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் என்னன்னா, ஒவ்வொரு வேர்டை வழங்கப்படுத்துவோம், ஒவ்வொரு சென்டென்ஸை வழங்கப்படுத்துவோம், அதோட சேர்த்து கிராமரையும் சொல்லிக் கொண்டு போவோம். படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன் அறிக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு பாடம் அறிக்கும். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன விடயம், அதை தான் நான் செய்து கொண்டிருக்கேன். கூட கதைக்கு என்று நீங்க சொல்ல வேணாம். சரிதானே? முக்கியமான விடயங்கள் தான். ரைட். அடுத்தது, இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல கேபிட்டல் லெட்டர் பெருமாக இருந்தா அது ஒரு ப்ராப்பர் நவுன் அறிக்கும். அப்ப நவுனுங்கிறது என்னன்னு படிச்சு அது பிறகு ப்ராப்பர் நவுனுங்கிறது நவுன்ல இருக்கிற ஒரு டைப் பண்ணி படிச்சு வேறு டைப் இருக்கு. என்னென்ன கவுண்டபிளி, அன்கவுண்டபிளி, ப்ராப்பர் நவுன், கமன் நவுன், இப்படி ஏராளமான டைப் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு அதெல்லாம் வளரும். அப்புறம் நம்ம கிராமர் கிளாஸ்ல பார்ப்போம். ரைட். மை ஹாபி இஸ் என்ன? ரைடிங். ரைடிங். யார பைக் ரைட் பண்ணது? மை பைக். இப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாரும் பாடம் ஆயிக்கோங்க. எல்லாரும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பாருங்க, மை ஹாபி இது எழுதுறது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. வெரி இம்பார்ட்டன்டான வேர்ட் வந்து இஸ். அப்ப மை ஹாபி இஸ், எல்லாரும் சொல்லுங்க, மை ஹாபி இஸ் என்ன? ரைடிங் மை பைக். ரைடிங் மை பைக். அப்ப ரைட் பண்றது, நான் அடிக்கடி சொல்றேன், ரைடுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா? வாகனத்தை நம்ம வெஹிக்கிள டிரைவ் பண்றது. சரியா? பைசிக்கிள நாங்க ஓட்டி செல்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்? வாகனத்தை ஓட்டி செல்றதுக்கு ட்ரை பண்ண. பைசிக்கிள் நாங்க ஓடுறதுக்கு என்ன சொல்றோம்னா ரைட் என்று சொல்றோம். பைசிக்கிள் ஓடுறதுக்கு நாங்க ரைட் என்று சொல்றோம். இது பைசிக்கிள் ஓடுறது ரைட். சரிதானே? அப்ப ரைடிங் மை பைக்னா பைசிக்கிள் ஓடுதல். பைசிக்கிள் ஓடுவதுதான் என்னுடைய பைசிக்கிளை ஓடுவதுதான் என்னுடைய ஹாபியாக இருக்கிறது. அப்ப எல்லாரும் திருப்பி சொல்லுங்க பாப்போம். மை ஹாபி இஸ் என்ன? ரைட் மை பைசிக்கிளா? இல்ல, ரைடிங் மை பைசிக்கிள். சொல்லுங்க, ரைடிங் மை பைசிக்கிள். ரைடிங் மை பைசிக்கிள். இப்ப சொல்லுங்க பாப்போம். மை ஹாபி இஸ் ரைடிங் மை பைசிக்கிள் அல்லது ரைடிங் மை பைக் என்று எழுதலாம். சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு முதலாவது சென்டென்ஸ் எழுதுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சிம்பிளா அதை எழுதினீங்க. இப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம், எப்ப நீங்க பைக் ஓடுறீங்க? எப்ப உங்களோட லெஷர் டைம் நீங்க எப்ப உங்களுக்கு லெஷர் டைம் கிடைக்குது? எப்ப அந்த உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க ஒரு விடயத்தை செய்வீங்க? அந்த விடயத்தை எப்ப செய்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்லலாம்? ரைட். இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. நான் பைக்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஓடுறேன், தினமும் ஓடுகிறேன். தினமும் நான் என்ன செய்யறேன்னா, இப்ப உங்களோட மை ஃபேவரட் ஹாபி வந்து பைக் ரைடிங் சொல்லிட்டீங்க. ரைட். இப்ப அடுத்த சென்டென்ஸ் நாங்க என்ன சொல்ல போறோம்னா, நீங்க அந்த ஹாபியை எப்ப செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க. இப்ப பாருங்க, எப்படி சொல்லலாம் அத? நான் என்ன ரைட். இப்ப ரைடுங்கிறத நான் கொஞ்சம் வழங்கப்படுத்துறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், கம்ங்கிறது ஒரு வேர்ப். அதுவும் வேர்புங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச் நாங்க படிக்கணும். கிராமர்ல தான் அது படிக்கணும். வேர்புங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச். அதுல ஒரு சில டைப்ல நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். வேர்ப்ல ஏராளமான டைப் இருக்கு. அதுல பிரின்சிபல் வேர்ப் இருக்கு. அது மாதிரி இதை நாங்க பேசிக் வேர்ப்னு சொல்லலாம். வேர்ப் தேர்வுல நீங்க படிச்சிருக்கீங்க. அது மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கு, அதை நாங்க படிக்கணும். ரேஷியல் வேர்ப் இருக்கு, அதெல்லாம் நாங்க பார்க்கணும். ஒருதான் கிராமர் கிளாஸ்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கணும். சரியா? இப்ப பேசிக் வேர்ப் ஒன்று எடுத்துக்கொண்டால் அந்த பேசிக் வேர்ப்ல இருந்து வேற 6 வேர்ப்ஸ்களை நாங்க உருவாக்கலாம். அதுல ஒன்றுதான் என்ன? பிரசன்ட் வேர்ப், கம். பாஸ்ட் வேர்ப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கு, கம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இருக்கு, கமிங். பிரசன்ட் சிங்குலர் வேர்ப் இருக்கு, கம்ஸ். ரூரல் வேர்ப் இருக்கு, கம். இப்ப இத கோ எழுதினோம்னா, கோங்கிற பேசிக் வேர்ப் எழுதினோம்னா என்ன வரும்? அதுல பிரசன்ட் வேர்ப் கோ, பாஸ்ட் வேர்ப் வந்து went, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து gone, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து going, சிங்குலர் வேர்ப் வந்து goes, அது மாதிரி plural verb வந்து go. இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு போறதுதான். அதே மாதிரி ரைடுங்கிறது ஒரு verb. அப்ப ரைடுங்கிறது ஒரு verb என்றால் அதுல present verb என்ன வரும்? ride என்று வரும். இத past verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். road. அது மாதிரி past participle verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ridden. present participle verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். riding. singular verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். rides. plural verb என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ride. இப்ப பாருங்க, இந்த ஐங்கிற சப்ஜெக்டோட ஐங்கிறத சப்ஜெக்டா நாங்க பயன்படுத்தலாம். ஐயு வீதை இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சப்ஜெக்டா வாக்கியங்களை பயன்படுத்தலாம். ரைட். அந்த அடிப்படையில் ஐங்கிறத சப்ஜெக்டா எடுத்து இதோட நாங்க சேர்த்திருக்கிறது பாருங்க, இந்த வடிவத்திலையும் இருக்கு,
இந்த வடிவத்திலையும் இருக்கு, இந்த பேசிக் வேர்புங்கிற வடிவத்திலையும் இருக்கு. மூன்று பேர்ல இருக்கு பாருங்க. பேசிக் வேர்பா இருக்கு, பிரசன்ட் வேர்பா இருக்கு, ப்ளூரல் வேர்பா இருக்கு. நாங்க இங்க பயன்படுத்திருக்கிறது இந்த ப்ளூரல் வேர்ப். அதே வடிவம் பேசிக் வேர்ப் எந்த வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் இருக்கிற வேர்போட தான் பயன்படுத்தி. ஐ ரைட்னு சொன்னா நீங்க நல்லா கவனிங்க. சப்ஜெக்டோட நாங்க சிங்குலர் அல்லது ப்ளூரல் வேர்பை சேர்த்தா அந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஐயா எடுத்து கம்ம வேர்பா எடுத்தா கிரேன் வருது. அப்ப ஐய சப்ஜெக்ட் எடுத்து ரைட வேர்பா எடுத்தா அதுவும் என்னென்னு வரும், நான் என்ன பைசிக்கல் ஓடுகிறேன் என்று வரும். அப்ப ஐ ரைடுனா நான் ஓடுகிறேன். அப்ப இப்படி சொல்லுங்க. அப்ப ஐய சப்ஜெக்ட் எடுத்து கம்ம வேர்பா எடுத்தா தானே கிரேனுங்கிற சப்தத்துல முடிவடையுது இந்த வசனம். அப்ப நான் வருகிறேன். இங்க பாருங்க, ஐயோட ப்ளூரல் வேர்பை இன்னொன்று செய்வோம். இந்த ப்ளூரல் வேர்பை சேர்த்துக் கொள்வோம். ஐ கோன நான் போகிறேன். ஐ என்ன ஐ ரைடுன்னு சொன்னா நான் பைசிக்கல் ஓடுகிறேன் என்று வரும். அப்ப ஐ ரைடுன்னா நான் ஓடுகிறேன். நான் சும்மா நார்மலா வழங்கப்படுத்திருக்கேன். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், டென்ஸ் நம்பர் 1 இன் ஆக்டிவ் வாய்ஸ். இது படித்தவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். எங்கட கிரேட் 7 கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை நல்லா தெளிவா சொல்லுவாங்க. ரைட். அப்படியான கோர்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்யறேன். டேர்ம் எக்ஸாம் முடியும். ரைட். ஐ ரைட் என்ன செய்றீங்க, என்னத்தை ஓடிட்டு போறீங்க? ஐ ரைட் மை பைக். அப்ப உங்களுக்கு சிம்பிளா சென்டென்ஸ் உருவாக்குற முறைகள் வழங்குது. மைங்கிறது என்ன? பொசசிவ் அட்ஜெக்டிவ். மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். தேவையான எழுதி கொள்ளலாம். ஐ இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ யூ வி தே he she it lily. இதுல பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நான் எழுதுறேன். ஐல பொசசிவ் அட்ஜெக்டிவ் மை, யூட வந்து யுவர், பீல வந்து அவர், தேல வந்து தேர், ஈல வந்து இஸ், ஷீல வந்து ஹர், இட்டட வந்து இட்ஸ். இதுல மீனிங் எப்படி வரும்? என்னுடைய, அது மாதிரி உன்னுடைய, எங்களுடைய, அது மாதிரி அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, அதனுடைய. இப்ப வீடியோ போயிட்டு இருக்கிற டைம்ல அதை புஷ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதி கொள்ளலாம். ரைட். பாருங்க, மை ஹாபி இஸ் ரைடிங் மை பைக். அதை எழுதிட்டோம். அப்ப இந்த ஹாபி வந்து பைசிக்கல் ஓடுறது. ஐ ரைட் மை பைக். அப்ப நான் ஓடுகிறேன் என்னுடைய பைசிக்கலை. எப்ப ஓடுகிறேன் தானே நாங்க சொல்ல போறோம். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நான் ஓடுறேன். அப்ப உங்களோட ஹாபி, நீங்க உங்களோட ஓய்வு நேரத்தை எது செய்றீங்க? உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க செய்யற செயற்பாடு என்ன? உங்களோட பைசிக்கல் ஓடுறது. அதை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்றீங்க. இன்னைக்கு செய்து நாளைக்கு செய்யாம விடாம ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து செய்யறீங்க. அந்த ஓய்வு நேரத்துல அந்த செயற்பாடு செய்து கொண்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதை நாங்க சொல்றோம். அப்ப ரெண்டு சென்டென்ஸையும் படிவா சொல்லலாம். ஏன்னா நாங்க டீப்பா கதைச்சிருக்கோம், அதனால சிம்பிளா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, மை ஹாபி இஸ் ரைடிங் மை பைக். ஐ ரைட் மை பைக் என்ன எவ்ரி டே. ஐ ரைட் மை பைக் நான் ஓடுகிறேன். ஐ ரைட் நான் ஓடுகிறேன். ஐ கம் நான் வருகிறேன். ஐ கோ நான் போகிறேன். ஐ ஸ்டடி நான் படிக்கிறேன். அப்ப ஐ ரைட் என்னது நீங்க ரைட் பண்ணுவீங்க மை பைக்க எவ்ரி டே. சிம்பிளா இதை சேர்த்தெழுதிடாதீங்க. இது 2 வேர்ட்ஸ். எவ்ரி டேங்கிறது எஜெக்டிவ். சேர்த்தெழுதினோம்னா எஜெக்டிவ். இது பாரு, இது டைம் பிரைஸ். டைம் பிரைஸ்ங்கிறது எங்களோட லெவல் 3 நினைக்கிற பாடம். அதை படிச்சது கிளியரா விளங்கும். எவ்ரிடேங்கிறது டைம் பிரைஸ். எவ்ரிடேங்கிறது சேர்த்தெழுதினா எஜெக்டிவ். ரைட். ஓகே. நான் உங்களுக்கு கிராமர்ல என்ன டவுட் இருந்தாலும் நம்மளா கிளியர் பண்ணலாம். நீங்க அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. அப்படி அடிக்கடி சொல்லிட்டேன்னா ரைட். இப்ப நாங்க 3வது சென்டென்ஸ் போவோம். 2 ஐடியா உங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு, இப்ப அடுத்ததா என்ன ஐடியா எடுக்கலாம் சொல்லுங்க. இந்த டாபிக்ல இந்த ஒரு விடயத்தை நாங்க எழுதுறோம். என்ன ரைடிங் மை பைக் என்ற விடயத்தை எழுதி கொண்டீங்க. இதுல ரைட். 3வது சென்டென்ஸா என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க பாப்போம். இந்த உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க உங்களோட பைசிக்கல் ஓடி நீங்க என்ன செய்றீங்கன்னா செலவிடுறீங்க. சரி, யாரோட எல்லாம் நீங்க சேர்ந்து உங்களோட ஓய்வு நேரத்தை கழிக்கீங்க? உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க செய்யற செயற்பாடு யாரோட சேர்ந்து செய்றீங்க? அதை எழுதினா நல்லா இருக்கும் தானே. அப்ப அதை எழுதுவோம். எப்படி எழுதுறேன்னு நான் சொல்றேன் பாருங்க. என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் எப்படி கழிக்கிறேன்டா, நான் பைக் ஓடி நான் அதை செலவிடுறேன். அதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட என்ன செய்யறேன், அந்த ஓய்வு நேரத்தில் அவங்களும் அதே செயற்பாட்டுக்கு வராங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்க எங்களோட ஓய்வு நேரங்களில் பைக் ஓடுறதுல செலவிடுறேன். சரி, அதை எப்படி செல்வோம்டா, சில நேரங்கள்ல நான் இந்த பைக்கை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போடுறேன். சரியா? சம்டைம், இப்ப உதாரணம் எல்லா நேரமும் இல்லையே, நீங்க தனியா ஒரு டைமும் வரும் சில நேரங்கள்ல. அப்ப சம்டைம்ங்கிறது சில நேரம், இது சில நேரங்களில். அப்ப நாங்க சில நேரங்களில் அப்படி சொல்லுவோம். சம்டைம்ஸ் திருப்பி வருது பாருங்க. நான் ஓடுகிறேன், ஐ ரைட். இப்ப ஏன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நீங்க கேபிட்டல்ல வரும்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி கேபிட்டல் எழுதுறீங்க. இந்த நானுங்கிற பொருளுக்குரிய ஐ வந்து நானுங்கிற பொருள், இதை நாங்க லெட்டராகவும் எடுக்கலாம்,
இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்பபெட்ல இருக்கிற ஒரு லெட்டர். இதை நாங்க லெட்டரா எடுக்கக்குள்ள லெட்டர் ஐ, சரிதானே? இது லெட்டர் ஐ. இதை நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எழுதக்குள்ள வந்து அது ஒரு வேர்ட், அதுக்கு நாங்க ஒரு பொருள் கொடுக்கோம். நான் என்று தமிழ்ல இது மாதிரி வேர்ட்ஸ் எழுதிருக்கு. இப்ப இதை ஒரு லெட்டராகவும் எடுக்கலாம், பூண்டு ஒரு பொருளோட பேராகவும் எடுக்கலாம். அது மாதிரி நான் ஐங்கிறது வந்து ஒரு சொல்லாக நாங்க ஒரு வசனத்துல பயன்படுத்தினா அது கேபிட்டல்ல தான் எழுதணும். ஆனால் இங்க பாருங்க, ஐடியா, இதுல இந்த ஐ இருக்கு. இது வந்து வேர்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த லெட்டர்ஸ். இப்ப 4 லெட்டர்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதுக்குள்ள அதை நாங்க கேபிட்டல் எழுதுறேன். சரிதானே? ஐய தனிய வேர்டா பயன்படுத்தக்குள்ளதான் என்ன நடக்கும், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் நான் என்று. அந்த சந்தர்ப்பத்துல தான் ஐய நாங்க கேபிட்டல் எழுதுறோம். சரிதானே? அது எங்க சென்டென்ஸ்ல வந்தாலும் கேபிட்டல் வரும், எங்க வந்தாலும் கேபிட்டல் வரும். சரி, சில நேரங்கள்ல நான் என்ன செய்யறேன்டா, நான் ரைட் பண்றேன். என்னத்தை ரைட் பண்றேன்? மை பைக்க. யாரோட டிரைவ், இப்ப யாரோட தானே நாங்க 3வது வசனத்துல செல்ல போறோம். உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க பைசிக்கல் ஓடி செலவிடுறீங்க, பைசிக்கல் ஓடி உங்களோட ஓய்வு நேரத்தை போக்குறீங்க. அதை யாரோட நீங்க அந்த ஓய்வு நேரத்தை கழிக்கீங்கன்னு சொன்னா வித்துங்கிறது யாருக்கு தெரியும்? இது ஒரு ப்ரிபோசிஷன். என்னது? இது ஒரு ப்ரிபோசிஷன். லெவல் 2ல இருக்கீங்கட, லெவல் 2 படிச்சவங்களுக்கு தெரியும். ரைட், ப்ரிபோசிஷன். இந்த ப்ரிபோசிஷன் வந்து என்ன சத்தம் என்றால் உடன்ங்கிற சத்தம் இருக்கு. அப்ப வித் யூடா உன்னுடன். வித் இதுல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எடுக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பொசசிவ் அட்ஜெக்டிவ் சொல்லி தந்தேன். இப்ப பாருங்க, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இதுல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பாத்தீங்கன்னா மீ, யூ, விக்கு அஸ்ன்னு வரும், தேக்கு தெம்மெண்டு வரும், ஹிக்கு ஹிம்மெண்டு வரும், ஷிக்கு ஹேண்டு வரும், இட்டுக்கு இட்டு தான் வரும். அப்ப நான் வித்துக்கு போறோம், வித் ப்ரிபோசிஷனுக்கு போற எழுதுறதெல்லாம் வந்து ஏன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அறிக்கை. அப்ப வித் யூ, இவங்க வித் மீ, வித் அஸ், வித் ஹிம் அப்படின்னு வரும். சரியா? அப்ப வித் மை ஃபாதர் யாரு? வித் மை ஃபாதர், என்னுடைய தந்தையுடன். அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உடன் என்ன எப்படி வரும்? வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வரும். அப்ப உங்களோட ஓய்வு நேரத்தை பெரும்பாலும் யாரோட நீங்க செலவுறதுக்கு விரும்புவீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட. அப்ப நாங்க இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? சம்டைம், சில நேரங்கள்ல ஐ ரைட். இங்க பாருங்க, ஸ்டாப் பண்ணி வடிவா கதைக்கிறேன். சம்டைம் ஐ ரைட், நான் பைசிக்கல் ஓடுறேன். என்ன ஐ ரைட், யார பைசிக்கல், எந்த பைசிக்கல் ஓடுறேன்? இங்க பாருங்க, வித் மை ஃப்ரெண்ட்ஸ் மாரோட, எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட எந்த பைசிக்கல் நான் ஓடுறேன். சரிதானே? இப்ப இந்த 3 சென்டென்ஸையும் நாங்க திருப்பி ஒரு விரிவா பார்த்துக்கிறோம். நாங்க இதை அப்படியே மைண்ட்ல ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்ப எல்லாரும் பாராம சொல்லுங்க பாப்போம். முதலாவது சென்டென்ஸ் என்ன? என்ன முதலாவது சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மை ஹாபி இஸ் என்ன? ரைடிங் மை பைக். மை ஹாபி இஸ் ரைடிங் மை பைக். ரெண்டாவது சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், ஐ ரைட் மை பைக். என்ன? ஐ ரைட் மை பைக் எப்ப? எவ்ரி டே. ஐ ரைட் மை பைக் எவ்ரி டே. இப்ப யாரோட உங்களோட யாரோட நீங்க உங்களோட பொழுத போக்குறீங்க? சம்டைம், எல்லா நேரமும் இல்ல, சில நேரங்கள்ல. சம்டைம்ஸ் என்ன செய்றீங்க? சம்டைம் இல்ல, சம்டைம்ஸ் என்ன செய்றீங்க? ஐ ரைட் மை பைக், ஐ ரைட் மை பைக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்களுடன் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சில நேரங்கள்ல நான் பைசிக்கல் ஓடுறேன். சரி, இப்ப அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். 2 சென்டென்ஸ் எழுதும், இதுல 3 சென்டென்ஸ் எழுதிட்டோம். 2 சென்டென்ஸ் எழுதினோம்னா அந்த பார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பார்ட் பண்ணக்கூடிய வீடியோவே இந்த அளவு பெரிய வீடியோ இருந்துச்சுன்னா பார்ட் 2 எப்படி இருக்கும், பார்ட் 3 எப்படி இருக்கும், பார்ட் 4 எப்படி இருக்கும் அப்படி யோசிக்க வேணாம். முக்கியமான விடயங்கள் தேவையானதுதான் கதை. தேவையில்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒன்னும் செய்ய இயலாது. நான் ஆல்ரெடி சொல்றேன், அறவே தெரியாதவங்க இருப்பான், இன்டர்மீடியட் லெவல் இருப்பான், நல்லா தெரிஞ்சவங்க இருப்பான். அப்ப அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்க இப்படி ஜூம் மீட்டிங்ல எங்களை கிளாஸ் செய்யாம யூடியூப் மூலம் செய்யறோம். யூடியூப் மூலம் செய்யக்கூடிய உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். போரிங்கா இருந்தா அந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணி முக்கியமான விடயங்களை பார்த்து படிக்கலாம். பிகினர் வந்து ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எழுதி அப்படி படிக்கலாம். ஒரு இன்டர்மீடியட் லெவல் இருக்கிறவங்கள பார்த்து இதுக்காக தான் நாங்க இப்படி செய்யறோம்ங்கிறது வழங்கி போறோம். சரிதானே? ரைட், ஓகே. இப்ப அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட், இப்ப உங்களுக்கு நீங்க உங்களோட பொழுது இந்த மாதிரியான ஒரு செயற்பாடுல கழிவுக்குள்ள உங்களுக்கு நார்மலாவே ஃபீல் ஆகிற ஒன்றுதான் என்ன? உங்களுக்கு ஃபீல் ஆகிற ஒன்றுதான் சந்தோஷம். அப்ப எப்படி எழுதலாம் அதை? நான் பைக் போடுற சந்தர்ப்பத்தில எல்லாம் கட்டும் சந்தோஷமா இருக்கேன், கடுமையான ஃபன்னா இருக்கேன் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, ஐ ஆம் so happy, I am so happy. இது உங்களுக்கு தெரியும், I am happy ன்னு ஏராளமான இடங்கள்ல பாத்துட்டீங்க. அப்ப உங்களுக்கு இதை நான் பெருசா சொல்லி வழங்கப்படுத்த தேவையில்லை. I am so happy. அப்ப I am so happy இப்ப நம்ம எழுதணும்ல எப்படி இருந்துச்சுன்னா, அப்ப நான் பைசிக்கல் ஓடுகிறேன், என்ன? I ride, என்ன? I ride. அப்ப நான் பைசிக்கல் ஓடுகிறேன், I ride. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், பைசிக்கல் ஓடுகிறேன் இல்ல, நான் ஓடுகின்ற போது ஓடு வரேன். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஒரு கன்ஜங்ஷனோட செய்யறோம்.
இது ஒரு சென்டென்ஸ் தானே. சென்டென்ஸ் என்று சொன்னால் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு வேர்ப் ஒன்று இருக்கும். அப்ப ரெண்டும் இருக்கிறதால இது ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸுக்கு முன்னால இந்த வென்னுங்கிற வேர்ட் வரும்னா அதை நாங்க கன்ஜங்ஷனை தான் எடுக்கணும். ஒரு 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 வேர்ட் ஒன் வேர்டுக்கு முன்னால வென்னுங்கிற கன்ஜங்ஷன் வரக்குள்ள அதை நாங்க ப்ரிபோசிஷனா எடுக்கணும். இப்ப வென்னுங்கிறது ப்ரிபோசிஷனா வந்தாலும் சரி, கன்ஜங்ஷனா வந்தாலும் சரி, கன்ஜங்ஷன் ஷார்ட் ஃபார்ம் லெவல் 2ல இருக்கு. லெவல் 2 படிச்சவங்களுக்கு தெரியும், பேசிக் கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும். கன்ஜங்ஷன் CONJ டாட், அடுத்தது அதுல சத்தம் வந்து போது. அப்ப இப்ப பாருங்க, when I ride நான் பைசிக்கிள் ஓடும் போது. அப்ப when I come என்ன வரும்? பாயத்தோட சொல்லுங்க. when I come நான் வரும் போது. when I go சொன்னா நான் போகும் போது. அவளோட நிறுத்திக்கங்க. கிராமரை நாங்க டீப்பா படிக்கிற கிளாஸ் இது இல்லை. சரியா, நார்மலா விளங்கப்படுத்தி கொண்டு போறதுதான். சரி, கொஞ்சம் விளக்க படிக்கிறதுக்கு சொல்றேன். when I ride நான் பைசிக்கிள் ஓடும் போது எப்படி இருக்கிறேன்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்ப எப்படி சொல்றது? I am so happy when I ride my bicycle. Right, when I ride my bike. இப்ப 4 சென்டென்ஸ் சொல்லி, சரியா? என்னென்ன சென்டென்ஸ் இன்னொரு சொல்லி கொண்டு வாங்க. My hobby is riding my bike. அடுத்து என்ன சொன்னீங்க? I ride my bike. என்ன என்ன எப்ப வரீங்க? I ride my bike every day. அது மாதிரி யாரோட இந்த ஹாபியை நீங்க செய்றீங்க? சொல்லுங்க. I ride my bike with my friends. அது மாதிரி அடுத்த சென்டென்ஸ் என்ன சொன்னீங்க? I am so happy. எப்ப ஹாப்பியா இருக்கீங்க? When I ride my bike. நீங்க கடைசியா ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிக்கணும் என்ன? ரைட். இப்ப கடைசியா எழுதிருக்கீங்க என்ன? I am so happy when I ride my bike எழுதிருக்கீங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிக்க போறோம். இப்ப உங்களோட பைக் வந்து பைக் ஓடுறத பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரம் கதைச்சோம். இப்ப என்ன சொல்ல போறோம்டா, உங்களோட பைக்கை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவ எப்படி சொல்றாங்க? I also. ஏன் ஆல்சோ வருது? இப்ப நம்ம சொல்லி கொண்டு வந்தது அந்த செயல. இப்ப நாங்க சொல்ல போறது வேற ஒரு விடையாது. அதனாலதான் I also like, எனக்கு இதுவும் கூட பிடிக்கும். இது ஆல்சோன்னா ஒரு adverb. இதுக்கு மீனிங் வந்து கூட என்று வருது. சரியா? I also like, எதுவும் கூட உங்களுக்கு பிடிக்க போகுதுன்னு சொன்னா I also like my bike. உங்களுக்கு அந்த செயல் மட்டும் இல்ல, அந்த செயலை செய்யறதுக்கு உதவியா இருக்கிற அந்த பைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். I also like my bike. அப்ப உங்களுக்கு பிடிக்கும். I also like. இப்ப இந்த also எடுத்து I like my bike இரண்டு வரும். எப்படி பிடிக்கும்டா? very much. மிகவும் நன்றாக பிடிக்கும். இப்ப இங்க பாருங்க, சில பேருக்கு சில குழப்பம் இருக்கு. என்னன்னா I like to வந்தா, இந்த to preposition வந்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ கொஞ்சம் கொண்டு சுத்தி பாருங்க, present verb யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, come, go, study. இப்ப இந்த to வந்தா இங்க present verb any verb வராது. present verb மட்டும் தான் நம்ம இங்க பயன்படுத்தலாம். I like to come னு எனக்கு வரவே இருக்கும். I like to go னு எனக்கு போக இருக்கும். I like to study னு எனக்கு படிக்க இருக்கும். ஆனா இங்க பாருங்க, நாங்க என்ன செய்திருக்கோம்? அந்த to இல்ல, அதனால verb இல்லாம என்ன செய்யுதுன்னா noun கனெக்ட் ஆகுது. நவுனை நாங்க நேரடியா கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணக்குள்ள நாங்க இத நவுனை பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்தால டிஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் பண்றோம். அப்படி ஒரு சென்டென்ஸ் படிக்க அதை நீங்க லெவல் 10ல படிச்சிருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ். லெவல் 10ல இருக்கிற ஒரு பாடம் தான் இது. அது படிச்சவங்களுக்கு வரும். சரியா? I also like my bike. அப்ப எனக்கு பைக், இந்த பைக்கை கூட எனக்கு நல்லா பிடிக்கும். எப்படி பிடிக்கும்டா? very much. எப்படி பிடிக்கும்? very much. so much ன்னு சொல்லலாம். very much ன்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு இந்த 5 சென்டென்ஸும் வெரி கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அழகா பார்க்காமலே சொல்லலாம். பேரண்ட்ஸ் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது யாருக்குமே வழங்கக்கூடிய, எல்லாருக்கும் வழங்கக்கூடிய விதத்துல தான் நான் வழங்கப்படுத்திக்க. இது கிரேட் 11 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கிரேட் 10 இருந்தாலும் சரி, 9, 8, 7, 6 எந்த ஒரு கிரேட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வழங்குற விதத்துல வழங்கப்படுத்திக்க. இது வழங்கினா தான் உங்களுக்கு பார்ட் 2 வழங்கும். ஏன்னு சொன்னா பார்ட் 2ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இதுல 5 சென்டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு சென்டென்சஸ்லயும் அண்ணளவா 5 to 6 வேர்ட்ஸ் இருந்தா நாங்க 5 சென்டென்சஸ் கழிக்கணும். அண்ணளவா 25 வேர்ட்ஸ் வரும். 25 வேர்ட்ஸ் வரும். அப்ப நாங்க இதை என்ன செய்ய போறோம்னா, ஒரு சில சென்டென்சஸ் இதுலதான் சேர்க்க போறோம். இதான் மெயினான சென்டென்சஸ். இதுக்கு நாங்க இன்னும் மேலதிகமான சில சென்டென்சஸ் சேர்த்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு 50 வேர்ட்ஸுக்குரிய பேராகிராஃப் எழுத போறோம் பார்ட் 2ல. அது மாதிரி 50 வேர்ட்ஸுக்குரிய சென்டென்சஸ். 50 வேர்ட்ஸ் சொன்னா 8 to 10 என்ன 8 to 10 சென்டென்சஸ் சரி. அதுக்கு ஒரு இன்னும் சில சென்டென்சஸ் மேலதிகமான தகவல்களை பொருத்தமான இடத்துல சேர்த்து 75 ஆக போறோம். அது 75 வந்து 12 to 15 சென்டென்சஸ். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா, அதுக்கு ஒரு சில சென்டென்ஸ் பொருத்தமான இடத்துல சேர்த்து 100 வேர்ட்ஸ் உடைய பெரிய ஒரு பேராகிராஃபை நாங்க எழுத போறோம் பார்ட் 4ல. அப்ப இது வழங்கினா தான் பார்ட் 4 வழங்கும். ஆகவே இதை நல்லா கிளியரா பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மேலதிகமா கூட கதைச்சிருந்தா உங்களுக்கு தேவையானதை நீங்க சுத்தி பார்க்கலாம். இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவங்க ஃபுல்லா ஒரு தரம் சும்மா பார்த்து கொண்டீங்க, நோட்ஸ் எழுத தேவையில்லை. பேசிக்ல இருக்கிறவங்க நல்லா புஷ் பண்ணி நோட்ஸ் எழுதி வடிவா பாருங்க, நல்லா தெளிவா வழங்கும்.
இதை நான் உங்களுக்காக செய்திருக்கேன். சரிதானே? ஓகே, வேற எதுவும் பண்ணா நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு எந்த டவுட்டையும் நீங்க கேட்டு கொள்ளலாம். அது பிறகு இது மட்டும் இல்லை, இந்த டாபிக்கை என்னடா நான் இந்த டாபிக் எல்லாம் எழுதுவேன் சிம்பிளா, ஆனா எனக்கு இந்த டாபிக்ல எல்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் தந்தனால அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கூட இந்த பார்ட் 4 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக்ல எழுதணுமோ அதை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் இப்ப சென்டென்ஸ் கிரியேட் பண்ண அந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு நான் அதை எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு நான் திருப்பி அனுப்பிடுவேன். அப்போ உங்களுக்கு பர்சனலா அது நீங்க அதை அப்படி எத்தனை பேராகிராஃப் பண்ணாலும் எழுத பழகி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம பேராகிராஃப் ரைட்டிங்ல குழப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க அந்த குழப்பங்கள் யாருக்கும் விதிக்கப்படாதுங்கிற ஒரு அடிப்படையில அவங்களுக்காக நான் மாஸ்டர் இங்கிலீஷ் த்ரூ பேராகிராஃப் ரைட்டிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிற ஒரு புக்கை ஏற்கனவே நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாம ஒரு 10 புக்ஸ் இது வரைக்கும் எழுதிருக்கிறேன். அதுல ஒரு புக் தான் இது. இந்த புக்ல வந்து ஒரு 15 பேராகிராஃப்ஸ் இருக்கு. இந்த புக் வந்து ஏஜ் 10 to 15 வயசுக்குரிய 10 வயசுல இருந்து 15 வயசுக்கு உட்பட்டவங்க ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு உரிய புக்கை நான் இதை எழுதிருக்கிறேன். அப்படி யாருக்கும் இந்த புக் தேவைன்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கான்ஃபிடன்ஸோட பேஸ் பண்ணுங்கிற அடிப்படையில் இந்த புக்கை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். பேராகிராஃப் எப்படி எழுதுறங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு தமிழ் மீனிங் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பேராகிராஃபை நீங்க முழுமையா விளங்கினது போறவோ அதை ரோல் பிளேயா மாத்தி ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு ரோல் பிளேயை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட செய்யற மாதிரி அதுக்கு ஒரு டயலாக் கொண்டு எழுதிக்கிறோம். அதே பேராகிராஃப்ல நம்ம கதைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த பேராகிராஃப்ல வர விடயங்கள்ல வச்சு நீங்க fill in the blank question, match the following question, multiple choice question, அடுத்து true false question, அடுத்து short answer questions. இப்படியான questions சைக்கிள்ல நீங்க செய்யக்குள்ள O level ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த O level ஃபைனல் எக்ஸாம் பேஸ் பண்ணின questions தான் நாங்க இதை உருவாக்கியிருக்கோம். அப்ப நீங்க இந்த சின்ன வயசுலயே இப்படியான questions எல்லாம் பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் செய்யறது சிம்பிளா இருக்கும். இப்படி ஒரு 15-20 பேராகிராஃப்ஸ் இருக்கு இதுல. இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அதுக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. அதுக்குரிய பேமெண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு 800 மாதிரி வரும். அந்த 800 நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி விட்டா நான் உங்களுக்கு ஒரு இல்ல புக் பண்ணிவிடுவோம். சரிதானே? இது மட்டும் இல்லாம ஏராளமான புக்ஸ் இருக்கு. ஒரு 10 புக்ஸ் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அதை நாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புக்கை நாங்க பார்த்து கொண்டு போவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு உண்மையிலேயே இது பிரயோஜனமான வீடியோ இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா நீங்க இதை ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எது பண்ணா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே, தேங்க்யூ. See you next time. See you in the part 2 video. சரியா? part 2 இருக்கு, part 3 இருக்கு, part 4 இருக்கு. அப்பதான் பேராகிராஃப் ரைட்டிங் கம்ப்ளீட் ஆக முடியும். அது போலதான் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடணும். சார் இந்த டாபிக்ல நீங்க ஒரு பேராகிராஃப் கொண்டு எழுதித்தாங்க, இந்த டாபிக்ல எழுதித்தாங்க, அந்த டாபிக்ல எழுதித்தாங்கிற மெசேஜ் எல்லாம் அது பிறகுதான் நீங்க என்கிட்ட கேட்கணும். அதனால விளங்கி கொள்ளணும். சரியா? ஓகே, part 2 வீடியோவில் சந்திப்போம். ஓகே, see you, bye.